நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள தம்பி சுரோதனன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தமிழுக்கு சில சிறப்புகள் உண்டு. நமது தாய்மொழி ழகரம், லகரம், ழகரம் இந்த மாதிரி எழுத்துக்கள், உச்சரிப்புகள் தமிழில்தான் உண்டு. நம்ம மாநிலம்தான் தமிழ்நாடுன்னு குறிப்பிடப்படுது. நமது மாநிலத்தின் தலைநகரம் சென்னை. மொழி தமிழ். நம்ம மாநிலத்தின் பரப்பளவு 1,30,058 சதுர கிலோமீட்டர், 234 சட்டமன்ற தொகுதிகள், 39 பாராளுமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. மாநகராட்சிகள் நிறையா இருக்குது. ஆயிரக்கணக்கான கிராம பஞ்சாயத்துகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நமது மாநில அரசின் சின்னம் கோயில் கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம். காவிரி, வைகை, தாமிரபரணி, வெள்ளாறு, அமராவதி, பெண்ணையாறுலாம் தமிழ்நாட்டில் பாயும் நதிகள். ஆடல் பரதநாட்டியம், பாட்டு நீராறும் கடலுறுத்த தமிழ்த்தாய் வாழ்த்து, விலங்கு வரையாடு, பறவை மரகதப்புறா, மலர் செங்காந்தள் மலர், விளையாட்டு கபடி. சுரோதனன் தமிழன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது. தமிழ்நாட்டை பற்றிய அடிப்படை செய்திகளை தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழனாய் வாழணும். நமது உடம்புல தமிழன் என்ற உணர்வு பெருக்கெடுத்து ஓடணும். நான் ஒரு தமிழன், நான் இந்திய நாட்டைச் சேர்ந்தவன்னு பெருமிதத்தோடு சொல்லிக்கொள்ளணும். அதுபோல வாழணும். மனிதன் நல்லபடியாக வாழ சத்துக்கள் நிறைந்த உணவு வகைகளை தினமும் சேர்த்துக்கணும், சாப்பிடணும். ரொம்ப நாள் வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு ஒவ்வொருத்தரும் நினைப்போம். அதற்கு அடிப்படை சத்துக்கள் நிறைந்த உணவு வகைகளை உட்கொள்வது, தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்வது. மனித உடம்புல இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு சக்தி தேவை. உணவிலிருந்து கிடைக்கும் பல்வேறு வகையான சத்து பொருட்களே சக்தியாக மாறி உறுப்புகள் இயங்க உறுதுணையாக இருக்கு. ஆக மனிதன் உயிர் வாழ உணவுதான் அடிப்படை. மனிதனுக்கு வயது ஆக ஆக உடல்ல ப்ரீ ரேடிக்கல் என்னும் திரவம் அதிகம் சுரக்குமா. நமது உடம்புல சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு உயிர் வேதியியல் மாற்றங்கள் ஏற்படும் போது இது சுரக்குது. இந்த திரவம் திசுக்களின் சுவர்களை பாதிப்பதால் இதய நோய், சர்க்கரை வியாதி, புற்றுநோய் போன்ற பல வியாதிகள் உருவாக ஆரம்பிக்கின்றன. முதுமை தோற்றமும் உருவாகும். வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ போன்றவை நிறைந்த பழங்கள், காய்கறிகளை தவறாமல் உணவில் சேர்த்து வரும்போது ப்ரீ ரேடிக்கல் திரவம் அதிகம் சுரப்பது கட்டுப்படுத்தப்படுகிறது. சுரோதனன் சோயா மொச்சை, டர்னிப், முருங்கைக்கீரை, மாம்பழம், பசலைக்கீரையில் வைட்டமின் ஏ சத்தும், டர்னிப், நெல்லிக்காய், கொய்யாப்பழம், எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சியும், முளைவிட்ட கோதுமை, சூரியகாந்தி விதை, சம்பா கோதுமை ரவை, சோயா மொச்சை, வெண்ணெய், முட்டை போன்ற உணவு வகைகளில் வைட்டமின் ஈயும் நிறைந்திருக்கு. இவற்றை அவ்வப்போது நமது உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா உடல் ஆரோக்கியம் கெடாமல் பார்த்துக்க முடியும். இந்த உணவு வகைகள் மட்டுமல்லாது ஒவ்வொரு உணவுப் பொருட்கள்லையும் ஏதாவது ஒரு சத்து இருக்கத்தான் செய்யுது. அவற்றை அறிந்து, தெரிந்து, உணர்ந்து, பயன்படுத்தி பலன் பெறுவோம். உணவே மருந்து. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.